நான் டாக்டர் சுதா, சிகே ஹாஸ்பிட்டலில் கைனகாலஜிஸ்டாக இருக்கேன். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமேலு தீட்டுப்படுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களோட சொந்தத்தில் யாராவது ஒருத்தங்க பெரியவங்க, வயசானவங்க, 55 வயசாச்சு, 60 வயசாச்சு, அவங்களுக்கு தீட்டு நின்று 5 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ திடீர்னு லைட்டாக தீட்டுப்படுது அப்படின்னா அவங்க என்ன கொஞ்சம் தானே படிச்சு அது இருக்குது, அதை போய் என்ன மறுபடியும் பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். தயவு செய்து அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் தீட்டு நின்னதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வந்ததுன்னா அது வந்து போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்க 10 பேர்த்துல யாரா ஒருத்தருக்கு அல்லது 2 பேர்த்துக்கு கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்போ, ஆல்ரெடி கேன்சருக்கான ஆரம்ப ஸ்டேஜோ இருக்க சான்சஸ் ஜாஸ்தி. அதனால தீட்டு நின்னும், அதாவது 6 மாசம் டு 1 வருஷம் தீட்டு படலை, அதுக்கப்புறம் படுதுனாவே 6 மாசம் டு 1 வருஷம் தீட்டு படலைனாவே மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்போ தீட்டு பட்டாலும், எவ்வளோ கம்மியாக பட்டாலும், ஒரு வாட்டி பட்டாலும் கூட உடனே டாக்டரை பார்க்கறதுங்கிறது இஸ் எ மஸ்ட். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூப்பிடுங்க, நாங்கள் டெஃபினட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.